திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அணைப்பட்டி சாலையில் குடிநீர் குழாய் உடைவால் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகி வருகிறது. வைகை அணையிலிருந்து மதுரை செல்லும் குடிநீர் குழாய்களில் ஏற்பட்ட உடைப்பால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு குடிநீர் மற்றும் வடிகால் வாரிய அதிகாரிகள் உடனடியாக வராததால் நீர் வீணாகும் நிலை தொடர்ந்து நீடிக்கிறது. சின்னாளப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அடிக்கடி ஏற்படும் குழாய் உடைப்புகளை தவிர்க்க நிரந்தர தீர்வு தேவை என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லையெனில் பஸ் மறியல் போராட்டத்தில் ஈடுபட நேரிடும் என்றும் தெரிவித்தனர். நெல்லையிலிருந்து இஸ்ரோ பணியாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்திற்குள்ளான நிலையில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கன்னியாகுமரி நெடுஞ்சாலையில் பாம்பன்குளம் பேருந்து நிலையம் அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அருகில் இருந்த டீ கடையின் மீது மோதி நின்றது. அப்போது அங்கிருந்த கிருஷ்ணன், குணசேகரன் ஆகியோர் தூக்கி வீசப்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். எனினும் குணசேகரன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இல்லம் தேடி கல்வி நம்ம பள்ளி என விளம்பரங்கள் செய்து வெற்று பெருமை பேசும் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு ஏழை மாணவன் தேர்வு கட்டணம் செலுத்த முடியாமல் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2ஆம் ஆண்டு படித்த இளமாறன் செமஸ்டர் கட்டணம் செலுத்த முடியாத மன உளைச்சலால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தனது பாட்டி வீட்டில் தங்கியிருந்த மாணவன் கடந்த சில நாட்களாக மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. கல்வி என்பது உரிமையா அல்லது சுமையா என்பதே இந்த சம்பவம் எழுப்பும் முக்கியமான கேள்வியாக உள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாத்தமங்கலம் கிராம குடியிருப்பு பகுதியில் வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் தேங்கி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மழைநீர் வெளியேற வழியின்றி விஷப்பூச்சிகளுடன் வீடுகளுக்குள் புகும் அபாயம் நிலவுகிறது. இதுகுறித்து தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒவ்வொரு மழையின் போதும் இதே பிரச்சனைகள் எழுவதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் திறனற்ற ஸ்டாலின் அரசால் மக்களின் அடிப்படை தேவைகள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல்லில் திமுகவின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்டுகளுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் திராவிட மாடல் என பெருமை பேசும் திமுக ஆட்சியில் மக்களின் பாதுகாப்பு குறித்த சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சி 2வது வார்டு கவுன்சிலராக செயல்படும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் தனது வார்டில் உள்ள சிறுவர் பூங்கா இடத்தை தனிநபர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கொலை செய்யும் நோக்கில் பேசியதாக புகாரில் குறிப்பிட்டுள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறை கொலை மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்யுமா அல்லது எப்பொழுதும் குற்றம் நடந்த பின்னர் நடவடிக்கை எடுப்பதாக கூறுமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் மாசிமகம் பிரம்மோற்சவ தேரோட்டம் முடிவடைந்த பின்னர் இரவில் கோவில் அருகே நிறுத்தியிருந்த 2 தேர்களில் ஒரு தேர் திடீரென தீப்பற்றியது. இதனால் பொதுமக்களும் பக்தர்களும் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். தீயணைப்புத்துறை வீரர்கள் உடனடியாக செயல்பட்டு தீயை அணைத்ததால் தேரின் துணிப்பகுதி மட்டுமே எரிந்த நிலையில் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. பிரம்மோற்சவ விழாவிற்கு பின்னர் ஏற்பட்ட இந்த சம்பவம் வந்தவாசி பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சூரக்குடியில் திருக்கோவிலில் அமைக்கப்பட்ட சிற்பங்களை சேதப்படுத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பிரசித்தி பெற்ற தேசிகநாதர் கோவிலில் கும்பாபிஷேகத்தையொட்டி திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் சிற்பங்களை சில மர்ம நபர்கள் சேதப்படுத்தியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.